வணக்கம் விவசாயி நண்பர்களே, எங்களது யூடியூப் சேனலான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு வரவேற்கிறோம். இன்று இந்த வீடியோவில் விலங்குகளை வளர்ப்பதற்கு ஒரு பன்றி பண்ணையை எவ்வாறு தயாரிப்பது என்பது பற்றி பேசுவோம். இறைச்சியை கொழுத்தும் பன்றிகளை வளர்ப்பதை விட இனப்பெருக்கம் செய்யும் பன்றி பண்ணை அதிக லாபம் தரும் தொழிலாகும். அனைத்து பன்றி வளர்ப்பாளர்களும் பன்றி வளர்ப்பு பண்ணையை தயார் செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் சரியான சந்தைப்படுத்தல் தகவல் இல்லாததால் அவர்களால் சரியான பன்றி இனத்தை தயார் செய்யவோ அல்லது சரியான விலையில் இனத்தை விற்கவோ முடியவில்லை. எனவே இன்று இந்த வீடியோவில் ஒரு நல்ல வெற்றிகரமான பன்றி வளர்ப்பு பண்ணையை எவ்வாறு தயாரிப்பது என்பது பற்றிய முழுமையான தகவலை உங்களுக்கு வழங்குவோம். இந்த காணொளியை நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரை பார்க்கவும். முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் காணலாம். இந்த பண்ணையில் நல்ல இனப்பன்றிகள், அதாவது நல்ல இனப்பன்றிகள் தயாரிக்கப்பட்டு புதிய பன்றி வளர்ப்பவர்களுக்கு விற்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு வளர்ப்பு விலங்கு பண்ணையை தொடங்கினால், பன்றியின் ரேஷனில் இதுபோன்ற பொருட்கள் அல்லது ரேஷன் பொருட்களை நீங்கள் சேர்க்க வேண்டும். இது பன்றியை மிகவும் வலுவாகவும் சுறுசுறுப்பாகவும் மாற்றும் மற்றும் பன்றியின் உடலில் குறைந்தபட்ச கொழுப்பு மற்றும் கொழுப்பை குவிக்கும். அதிக கொழுப்புள்ள பொருட்களை ரேஷனில் சேர்ப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது உங்கள் விலங்குகளை அதிக எடையுடன் உருவாக்கும் மற்றும் உங்கள் விலங்குகளில் கொழுப்பு குவிவதற்கு வழிவகுக்கும். இது இனப்பெருக்கத்திற்கு சரியான விலங்குகளாக இருக்காது. இனப்பெருக்க பண்ணையை வெற்றிகரமாக நடத்த நல்ல சந்தைப்படுத்தல் நெட்வொர்க் தேவை. ஏனெனில் இனப்பெருக்கம் செய்யும் பன்றிகள் மொத்த விற்பனையாளர்களுக்கு விற்கப்படாமல் புதிய பன்றி வளர்ப்பாளர்களுக்கு விற்கப்படுகின்றன. புதிய பன்றி வளர்ப்பாளர்கள் ஒரு நல்ல பன்றிக்கு பணம் செலுத்தலாம். வியாபாரிகள் இறைச்சிக்காக பன்றிகளை வாங்குவதால் வியாபாரிகள் செலுத்த முடியாது. நீங்கள் ஒரு பன்றி வளர்ப்பு பண்ணையை தொடங்கினால், புதிய பன்றி வளர்ப்பாளர்கள் உங்கள் மிகப்பெரிய வாடிக்கையாளர்களாக இருப்பார்கள். பன்றிக்குட்டிகள், ஆண் வளர்ப்பு பன்றிகள், கர்ப்பிணி பெண் பன்றிகள் உள்ளிட்ட இனப்பெருக்க பன்றிகளின் விலை கொழுப்பான பன்றிகளை விட 2 மடங்கு விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் கொழுப்பு பன்றிகளின் விலை ரூ. 1 கிலோ 130. அப்போது வளர்ப்பு பன்றிகளின் விலை ரூ. 230 மற்றும் ரூ. 1 கிலோ 260. இனப்பெருக்கம் செய்யும் பன்றிகளின் அதிக விலை காரணமாக, அனைத்து பன்றி வளர்ப்பாளர்களும் தங்கள் பண்ணைகளில் இனப்பெருக்கத்திற்காக முடிந்தவரை பல விலங்குகளை விற்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இனப்பெருக்கம் செய்யும் பன்றிகளை வாங்குபவர்கள் அதிகம் இல்லாததால், இந்த பன்றி பண்ணையாளர்கள் பன்றிகளை கொழுப்பிற்கு தயார் செய்ய வேண்டும். பன்றி வளர்ப்பு பண்ணையை வெற்றிகரமாகச் செய்வதற்கும், முடிந்தவரை இனப்பெருக்கம் செய்யும் பன்றிகளை விற்பனை செய்வதற்கும் ஒரு பெரிய சந்தைப்படுத்தல் நெட்வொர்க் தேவை. இப்போது சிறிய மற்றும் நடுத்தர வர்க்க பன்றி விவசாயிகள் பெரிய சந்தைப்படுத்தல் வலையமைப்பை உருவாக்க பெரிய முதலீடுகளை செய்ய முடியாது. எனவே எங்கள் நிறுவனமான அக்ரிஜீவன் தங்கள் பண்ணைகளில் நல்ல இன பன்றிகளை உற்பத்தி செய்யக்கூடிய, ஆனால் அதிக வாடிக்கையாளர்கள் கிடைக்காததால் அவற்றை சரியான விலையில் விற்க முடியாத அனைத்து பன்றி வளர்ப்பவர்களுக்கும் ஒரு உரிமையாளர் வணிக மாதிரியை கொண்டு வந்துள்ளது. எங்கள் நிறுவனம் அக்ரிஜீவன் இந்த பன்றி வளர்ப்பவர்களுக்கு எங்கள் நிறுவனத்தின் உரிமையை வழங்குகிறது. இந்த உரிமையை பெற்ற பிறகு, எங்கள் நிறுவனமான அக்ரிஜீவனின் பெரிய சந்தைப்படுத்தல் நெட்வொர்க்கின் உதவியுடன் அந்த பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பன்றி இனங்களும் நல்ல விலைக்கு விற்கப்படுகின்றன. இந்த உரிமை ஒரு மாநிலத்தில் ஒரு விவசாயிக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. வளர்ப்பு பண்ணையின் உரிமைக்கு நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு செய்தி அனுப்பலாம் அல்லது அழைக்கலாம். எனவே இப்போது எங்கள் வீடியோவின் தலைப்புக்கு வருவோம். விலங்குகளை வளர்ப்பதற்கு பன்றி பண்ணை அமைப்பது எப்படி? இந்த காணொளியில் முந்தைய காணொளியில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் கொடுக்கப்படவில்லை. எனவே முந்தைய வீடியோவை பார்க்காத பன்றி வளர்ப்பவர்கள் கண்டிப்பாக பார்க்கவும். ஒரு இனப்பெருக்கம் செய்யும் பன்றி பண்ணையின் தேவைகள் மற்ற பன்றி பண்ணைகளைப் போலவே இருக்கும். ஆனால் சிறப்பு கவனம் தேவைப்படும் சில விஷயங்கள் உள்ளன. அவை பின்வருமாறு. வளர்ப்பு பன்றி பண்ணையை எவ்வாறு தொடங்குவது மற்றும் நமது சரியான திட்டம் என்னவாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி இப்போது எழுகிறது. எனவே வரும் முதல் கேள்வி என்னவென்றால், எந்தெந்த பகுதிகளில் பன்றி வளர்ப்பு தொழிலை செய்யலாம்? திறந்த வெளியில் செய்யப்படும் உள்ளூர் பன்றி வளர்ப்பில், குறிப்பிட்ட பகுதியின் தட்பவெப்பநிலை மற்றும் வெப்பநிலை மிகவும் முக்கியமானது என்பதை முந்தைய வீடியோவில் விவாதித்தோம். ஏனெனில் நீங்கள் திறந்தவெளியில் வெப்பநிலை மற்றும் தட்பவெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் மூடிய பண்ணையில் பன்றிகளை வளர்க்கும் போது குறிப்பிட்ட பகுதியின் தட்பவெப்ப நிலை அப்படி ஒரு பிரச்சனையாக மாறாது. ஏனென்றால் மூடிய பண்ணையில் பண்ணையின் வெப்பநிலையை சமன் செய்து கட்டுப்படுத்தலாம். இருப்பினும் சராசரி வெப்பநிலை அதிகபட்சம் 25 பாகை முதல் 30 பாகை செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 15 பாகை முதல் 20 பாகை செல்சியஸ் வரை இருக்கும் பகுதியில் பன்றி வளர்ப்பு மேற்கொள்ளலாம். இரண்டாவது கேள்வி, வளர்ப்பு பன்றி பண்ணை தொடங்க எவ்வளவு முதலீடு தேவை? நீங்கள் பன்றி வளர்ப்பு தொழிலை செய்கிறீர்கள் என்றால், விலங்குகளுக்கு ஒரு கட்டிடம் தேவை. ஒரு வயது வந்த பன்றிக்கு கட்டிடத்தில் வாழ 8 முதல் 10 சதுர மீட்டர் இடம் தேவை.
இதன்படி நீங்கள் வைத்திருக்கும் விலங்குகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கட்டிடத்தின் அளவை நீங்கள் தேர்வு செய்யலாம். நீங்கள் வளர்க்கும் பன்றிகளுக்கான தீவனத்தையும் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒரு வயது வந்த பன்றி ஒரு நாளைக்கு 2 முதல் 2.5 கிலோ தீவனத்தை உண்ணும். இதன்படி நீங்கள் தீவனத்திற்கான பட்ஜெட்டை உருவாக்க வேண்டும். நீங்கள் பன்றி வளர்ப்பு தொழில் செய்கிறீர்கள் என்றால் அதற்கு கட்டிடம் கட்ட வேண்டும். தொடக்கத்தில் வாடகை நிலம் மற்றும் கட்டிடத்தில் பன்றி வளர்ப்பை தொடங்க வேண்டும் என்பதே எங்கள் ஆலோசனை. நீங்கள் வாடகை நிலம் மற்றும் கட்டிடத்தில் பன்றி வளர்ப்பை தொடங்கினால். உங்கள் ஆரம்ப செலவு 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை இருக்கும். இதில் நீங்கள் 4 முதல் 5 பெண் பன்றிகள் மற்றும் 1 ஆண் பன்றியுடன் தொடங்கலாம். நீங்கள் உங்கள் சொந்த நிலத்தில் தொடங்கி கட்டிடம் கட்டினால். அதன் விலையை தனித்தனியாக சேர்க்க வேண்டும். இது வெவ்வேறு பகுதிகளில் மாறுபடும். மூன்றாவது கேள்வி என்னவென்றால். பன்றி வளர்ப்பு தொழிலை நடத்துவதற்கு நீங்கள் என்ன திறன்களை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு பன்றி வளர்ப்பு தொழிலை நன்றாக நடத்த விரும்பினால். அதில் நல்ல வருமானம் பெற விரும்பினால். நீங்கள் பன்றி வளர்ப்பின் அனைத்து தேவைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். பன்றிகளுக்கு உணவளிப்பது எப்படி. பன்றிகளுக்கு என்ன நோய்கள் பொதுவானவை. இந்த நோய்களின் அறிகுறிகளை எவ்வாறு கண்டறிவது. இந்த நோய்களுக்கு என்ன மருந்துகள் பயன்படுத்த வேண்டும் மற்றும் நோய்வாய்ப்பட்ட பன்றிகளுக்கு எவ்வாறு சிகிச்சையளிப்பது. பல்வேறு வகையான விலங்குகளை எவ்வாறு பராமரிப்பது மற்றும் அவர்களின் தேவைகள் என்ன. இந்த திறன்களை எல்லாம் கற்க பன்றி வளர்ப்பில் பயிற்சி எடுக்க வேண்டியது அவசியம். எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் மூலம் பன்றி வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. தொலைதூரத்தில் உள்ள விவசாயிகளுக்கு எங்கள் அமைப்புக்கு வர முடியாத விவசாயிகளுக்காக. பகுதி -1 பன்றி வளர்ப்பு பயிற்சி இந்தியில் மற்றும் பகுதி -2 என்ற புத்தகத்தை வெளியிட்டுள்ளது. பன்றி தீவனத்தில் சப்ஜி மண்டியில் இருந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்ப்பது மற்றும் அவற்றின் தீவன சூத்திரம் பற்றிய விரிவான தகவல்கள். பன்றி வளர்ப்பு தொழிலை நீங்கள் விரிவாக புரிந்து கொள்ள விரும்பினால். நீங்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டும். மேலும் எங்கள் நிறுவனத்தில் பன்றி வளர்ப்பில் பயிற்சி பெற நீங்கள் திறமையாகவும் இருந்தால். நீங்கள் நடைமுறை பயிற்சி எடுக்க வேண்டும். நான்காவது கேள்வி என்னவென்றால். பன்றி பண்ணையை வளர்ப்பதற்கான வணிகத்தை வளர்க்க உங்கள் குழுவில் எந்த வகையான நிபுணர்கள் மற்றும் நிபுணர்களை வைத்திருக்க வேண்டும். தொடக்கத்தில் சிறிய அளவில் பன்றி வளர்ப்பு பிராணி வளர்ப்பு செய்தால். ஆரம்பத்தில் அதிக ஆட்கள் தேவைப்பட மாட்டார்கள். பன்றி வளர்ப்பில் பயிற்சி பெற்ற பன்றி வளர்ப்பு நிபுணர் மற்றும் பன்றிகளை எவ்வாறு பராமரிப்பது மற்றும் சரியான பன்றிகளை தயார் செய்ய அவர்களுக்கு என்ன தீவனம் கொடுக்க வேண்டும் என்பதில் போதுமான அனுபவம் உள்ளவர் தேவை. அவர் பன்றி வளர்ப்பின் அனைத்து அம்சங்களிலும் நன்கு அறிந்தவராக இருக்க வேண்டும். இந்த குணங்கள் அனைத்தும் உங்களிடம் இருந்தால் பரவாயில்லை. உங்கள் பண்ணையை நீங்களே ஆரம்பத்தில் ஆய்வு செய்து நிர்வகிக்கலாம். இந்த எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்ய முடியாவிட்டால். அத்தகைய நிபுணரை உங்கள் பண்ணையில் வைத்திருக்க வேண்டும். உங்கள் பண்ணையில் விளைவிக்கப்படும் இனத்தை சந்தைப்படுத்த 1 முதல் 2 வரை நபர்களை உங்கள் பண்ணையில் சந்தைப்படுத்துவதற்கு நீங்கள் அமர்த்த வேண்டும். உங்கள் பண்ணையை ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஒருவரும் உங்களுக்கு தேவை. பண்ணையை சுத்தம் செய்தல். பன்றிகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் ஏற்பாடு செய்தல். பன்றிகளுக்கு பசுந்தீவனம் கொண்டு வருதல் மற்றும் பிற சிறிய வேலைகள் போன்ற சிறிய பணிகளை பண்ணையில் செய்யக்கூடிய ஒரு நபர் உங்களுக்கு பண்ணையில் தேவைப்படுவார். மொத்தத்தில் ஒரு வளர்ப்பு பண்ணையை நடத்த குறைந்தது 5 அனுபவம் வாய்ந்த நபர்கள் தேவை. ஐந்தாவது கேள்வி என்னவென்றால். விலங்கு பன்றிகளை வளர்ப்பதற்கான சந்தையை நீங்கள் எங்கே கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் பண்ணையில் தயாரிக்கப்பட்ட இனப்பெருக்கம் செய்யும் பன்றிகளை சரியான விலையில் எங்கே விற்க முடியும். நீங்கள் பன்றிகளை இனப்பெருக்கத்திற்காக தயார் செய்கிறீர்கள் என்றால். அவற்றின் விற்பனைக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதனுடன் உங்கள் சந்தைப்படுத்தல் இலக்கு புதிய பண்ணையை தொடங்க போகும் விவசாயிகள் மீது இருக்க வேண்டும். ஏனெனில் இவர்கள் உங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் அவர்கள் மட்டுமே உங்கள் பண்ணையில் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் பன்றிகளை வாங்க முடியும். எழும் ஆறாவது கேள்வி என்னவென்றால். உங்கள் பண்ணையின் இனம் பெயராலேயே அங்கீகரிக்கப்பட்டு. புதிய பன்றி வளர்ப்பாளர்களிடையே தொடர்ச்சியான தேவை இருப்பதால். பன்றி வளர்ப்பு தொழிலில் உங்கள் தயாரிப்பை அதாவது பன்றி இனத்தை எவ்வாறு முத்திரை குத்துவது. உங்கள் பண்ணையை பன்றி வளர்ப்பு பண்ணையாக வெற்றிகரமாக மாற்ற விரும்பினால். முதலில் உங்கள் பண்ணைக்கு பேசுவதற்கு எளிதான மற்றும் பதிப்புரிமை டொமைனை பெறக்கூடிய நல்ல பெயரை வைத்திருக்க வேண்டும். பெயரின் பதிப்புரிமை டொமைன் முக்கியமானது. ஏனென்றால் உங்கள் பண்ணையில் உங்கள் வாடிக்கையாளர்களை முழுமையாக திருப்திப்படுத்தும் நல்ல இனமான பன்றிகளை நீங்கள் தொடர்ந்து உற்பத்தி செய்தால். எதிர்காலத்தில் உங்கள் பண்ணையின் பெயர் பிரபலமாகிவிடும். மேலும் இந்த நேரத்தில் உங்களிடம் பதிப்புரிமை இல்லை என்றால். உங்கள் பண்ணையின் பெயரின் டொமைன். பின்னர் உங்கள் பண்ணையின் பெயரில் யார் வேண்டுமானாலும் புதிய வளர்ப்பு பண்ணையை தொடங்கலாம். இந்த வழியில் உங்கள் கடின உழைப்பால் நீங்கள் உருவாக்கிய பெயர் வேறு ஒருவரால் பயன்படுத்தப்படும். இதற்கிடையில் உங்கள் பண்ணை பெயரின் பதிப்புரிமை டொமைனை வேறொருவர் எடுத்துக்கொண்டால். அந்த பெயரை பயன்படுத்துவதில் இருந்து நீங்களே இழக்கப்படுவீர்கள்.
ஒரு பண்ணையை பிராண்டிங் செய்வதற்கு முன் பிராண்டிங் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக மக்கள் பிராண்டிங் என்பது ஒரு பொருளை நன்றாக பேக்கிங் செய்து அதற்கு பெயர் கொடுத்து சந்தையில் விற்பது பிராண்டிங் என்று கருதுகின்றனர். இதையும் பிராண்டிங் என்று நீங்கள் கருதினால் உங்களிடம் முழுமையற்ற தகவல் இருக்கும். தயாரிப்பின் நல்ல பேக்கிங் மற்றும் பெயரிடுவது பிராண்டிங்கின் ஒரு பகுதியாகும். ஆனால் இந்த வேலை மட்டுமே உங்கள் வணிகத்தையும் தயாரிப்பையும் முத்திரை குத்த முடியாது. இதைச் செய்ய நீங்கள் எந்த வணிகத்தை செய்தாலும் அதில் இருந்து நீங்கள் எந்த பொருளை செய்தாலும் உங்கள் வளர்ப்பு பண்ணையில் உள்ள தயாரிப்பு நல்ல இனமாக இருந்தால் அதை தொடர்ந்து சிறப்பாகச் செய்ய வேண்டும். எந்த பன்றி வளர்ப்பவர் உங்களிடமிருந்து இனத்தை வாங்கினாலும் அவர் புகார் செய்யக்கூடாது என்பதற்காக உங்கள் பண்ணையில் இதுபோன்ற இனத்தை நீங்கள் தொடர்ந்து தயார் செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் நீங்கள் தவறு செய்யலாம் ஆனால் இந்த தவறுகளை நீங்கள் மீண்டும் செய்யக்கூடாது. அவற்றிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் உங்கள் இனத்தை தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும். ஒரு நல்ல பன்றி இனத்தை தொடர்ந்து தயாரிப்பதில் நீங்கள் வெற்றியடைந்து உங்கள் வாடிக்கையாளர்களின் புகார்களை குறைப்பதில் வெற்றி பெற்றால் வணிகத்தில் முத்திரை கட்டத்தை நீங்கள் கடந்துவிட்டீர்கள். உங்கள் பன்றி வளர்ப்பு பண்ணையை வெற்றிகரமாக முத்திரை குத்தும்போது அதிலிருந்து நீங்கள் பெறும் நன்மைகள் பின்வருமாறு. நீங்கள் பெறும் முதல் நன்மை என்னவென்றால் உங்கள் பண்ணையில் தயாரிக்கப்பட்ட பன்றி இனத்தின் விலையை நீங்களே தீர்மானிக்க முடியும். இது பன்றி வளர்ப்பில் உங்கள் லாபத்தை இரட்டிப்பாக்கும். இரண்டாவது நன்மை என்னவென்றால் உங்கள் பகுதியில் எத்தனை பன்றி இன பண்ணைகள் திறக்கப்பட்டாலும் அது உங்கள் பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் பன்றி இனங்களின் விற்பனையில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உங்களுக்கு இருக்கும் மூன்றாவது நன்மை என்னவென்றால் உங்கள் வசதிக்கேற்ப உங்கள் பன்றி வளர்ப்பு தொழிலின் லாபத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஏழாவது கேள்வி என்னவென்றால் உங்கள் வளர்ப்பு பன்றி பண்ணை வணிகத்தை விரிவுபடுத்த இணைய கருவிகளை இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், வெப்சைட், ட்விட்டர் etc. எவ்வாறு பயன்படுத்தலாம். புதிய வாடிக்கையாளர்களை பெற உங்கள் வணிகத்தின் ஆன்லைன் மார்க்கெட்டிங் செய்ய விரும்பினால் உங்கள் வணிகம் மற்றும் உங்கள் தயாரிப்புகள் பற்றிய தகவலை உங்கள் முகவரி மற்றும் தொடர்பு எண்ணுடன் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், இணையதளம், ட்விட்டர் போன்ற இணைய கருவிகளில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புதிய வாடிக்கையாளர்களை பெறலாம். எட்டாவது கேள்வி என்னவென்றால் உங்கள் வளர்ப்பு பன்றி பண்ணையை ஆன்லைனில் எவ்வாறு சந்தைப்படுத்துவது. உங்கள் வணிகத்தையும் உங்கள் பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் பன்றி இனங்களையும் ஆன்லைனில் பெரிய அளவில் சந்தைப்படுத்த விரும்பினால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிபுணர்களிடம் இருந்து அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். உங்களால் அதை கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் உங்கள் பண்ணை வணிகத்தையும் பொருட்களையும் அவர்களால் சந்தைப்படுத்தலாம். ஒன்பதாவது கேள்வி என்னவென்றால் உங்கள் வளர்ப்பு பன்றி பண்ணையின் ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் எப்படி செய்யலாம். உங்கள் வளர்ப்பு பன்றி பண்ணை மற்றும் பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் பன்றிகளின் இனத்தை ஆஃப்லைனில் சந்தைப்படுத்த நீங்கள் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவை பின்வருமாறு. முதல் தீர்வு உங்கள் பகுதியில் உள்ள பன்றி வளர்ப்பவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். இரண்டாவது தீர்வு உங்கள் பண்ணை மற்றும் உங்கள் பண்ணையின் இனம் பற்றிய தகவல்களை உங்கள் பகுதியில் உள்ள பன்றி வளர்ப்பாளர்களுக்கு நீங்களே வழங்க வேண்டும். மூன்றாவது தீர்வு பிரதான சாலையில் உங்கள் பண்ணையின் பலகையை நீங்கள் வைக்க வேண்டும். இதனால் வழிப்போக்கர்கள் உங்கள் பண்ணையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மற்றும் புதிய பன்றி வளர்ப்பாளர்கள் உங்கள் பண்ணைக்கு வரலாம். நான்காவது தீர்வு உங்களது பண்ணையை உங்களால் முடிந்தவரை சந்தைப்படுத்த வேண்டும். அதனால் உங்களால் முடிந்தவரை புதிய பன்றி வளர்ப்பாளர்களை உங்கள் பண்ணையில் சேர்க்கலாம். ஐந்தாவது தீர்வு புதிய பன்றி வளர்ப்பாளர்கள் உங்களின் மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் என்பதன் அடிப்படையில் உங்கள் வணிகத்தை மார்க்கெட்டிங் செய்ய வேண்டும். பத்தாவது கேள்வி என்னவென்றால் உங்கள் வளர்ப்பு விலங்கு பன்றி பண்ணையில் பன்றிகளின் இனத்திற்கு சரியான வாடிக்கையாளரை எவ்வாறு கண்டுபிடிப்பது. உங்கள் பண்ணையில் தயாரிக்கப்பட்ட இனத்திற்கான சரியான வாடிக்கையாளரை கண்டறிய மேலே குறிப்பிட்டுள்ள ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதனால் நீங்கள் அதிகமான வாடிக்கையாளர்களை பெறுவீர்கள் மேலும் அவர்களிடமிருந்து சரியான வாடிக்கையாளரை தேர்ந்தெடுக்கலாம். புதிய பன்றி வளர்ப்பாளர்கள் உங்கள் மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். 11வது கேள்வி என்னவென்றால் பன்றி வளர்ப்பு தொழிலுக்கு மத்திய மற்றும் மாநில அரசின் விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் அல்லது தடைகள் மற்றும் மானியங்கள் என்ன. அதை நீங்கள் எவ்வாறு பெறுவது. முந்தைய வீடியோவில் இதை பற்றிய தகவல்களை நாங்கள் கொடுத்துள்ளோம். எங்கள் முந்தைய வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். பன்றி வளர்ப்பு பற்றிய கூடுதல் தகவல்களை பெற விரும்பினால் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு மெசேஜ் செய்யலாம் அல்லது அழைக்கலாம். பன்றி வளர்ப்பு பற்றிய முழுமையான தகவலுக்கு நீங்கள் பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகத்தையும் வாங்கலாம். அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயி நண்பர்களே எங்கள் வீடியோ உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது. உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து இந்த வீடியோவை அனைத்து பன்றி வளர்ப்பவர்களுக்கும் அனுப்பவும். எதிர்காலத்தில் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்களது யூடியூப் சேனலான அக்ரிஜீவனை சப்ஸ்கிரைப் செய்யவும்.